நீங்க தரமான ஒரு ஹிடன் பிளேஸ்ல ட்ரக்கிங்கோட அட்வென்ச்சரான ஃபாரஸ்ட்க்கு நடுவுல வேன் சஃபாரியோட 1 இல்ல 2 இல்ல 3 தரமான வாட்டர் ஃபால்ஸ் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மார்னிங் 7 AM காரைக்குடில இருந்து வேன்ல கிளம்பி மதுரை போற ஹைவேஸ் ரோட்ல இருக்கிற அந்த ஹோட்டல் நெல்லை சரவணபவன்ல தாங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். ஸ்பெஷல் தோசை தாங்க ஆர்டர் பண்ணியிருப்போம். ஸ்பெஷல் தோசைக்கு 4 சட்னி குடுத்திருந்தாங்க. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு குட்டை தூக்கத்த போட்டு ராஜபாளையம் தாங்க வந்தோம். ராஜபாளையம் 35 கிலோமீட்டர்ல இருக்கிறதாங்க இந்த சாஸ்தா கோவில். இப்படி ஒரு ரிட்டர்ன் ஸ்பாட் நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழ தாங்க இருக்கு. அதனால நிறைய ரெசிஸ்டன்ஸும் செக்கிங்கும் இருக்கும். ஸோ உங்க ஓன் வெஹிக்கிள் நீங்க பார்க் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வேன் கொடுத்துருப்பாங்க. அதுல தான் நம்ம சவாரி பண்ண போறோம். இவங்க பெர் ஹெட்டுக்கு 40 ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்றாங்க. ஏன்னா இங்க நிறைய எலிஃபென்ட்டும் ஸ்னேக்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வேன்ல ஏத்திட்டு கூட்டி போற ரோடு ஃபுல்லாவே ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தாங்க இருக்கும். அதுல ஒரு வேன் வண்டி தான் போக முடியும். உண்மையிலேயே ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ட்ரக் பண்ணி தாங்க போற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட. நீங்க ட்ரக் பண்ற பாதை ஃபுல்லாவே குட்டி குட்டி ராக்ஸ் அண்ட் நிறைய குட்டி குட்டியான சின்ன சின்ன தண்ணி போற இடத்த நீங்க பார்க்க முடியல. அதில் நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பாறை இறங்கி பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். இந்த குட்டி குட்டி பாறைக்கு நடுவுல ஒரு குட்டியான ஃபால்ஸ் தாங்க இருக்கும். ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இங்க நீங்க குளிக்கலாம். ஆழம் மீடியமா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ட்ரக் பண்ணி கொஞ்சம் மேல போனீங்கன்னா செகண்ட் ஃபால்ஸை நீங்க பார்க்கலாம். பட் தண்ணி இங்க கம்மியா தாங்க வரும். கீழே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ், இது செகண்ட் ஃபால்ஸ். இதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அங்க ஃபேமிலியா பிரைவேட்டா குளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க உங்களுக்கு காட்டுறேன், மேலே போகலாம். நீங்க ட்ரக் பண்ணி போற பாதை ஃபுல்லாவே நல்ல கரடு முரடா தாங்க இருக்கும். அப்படியே நீங்க இந்த 3rd ஃபால்ஸை நீங்க பார்க்கலாங்க. இங்க நீங்க ஒரு ஃபேமிலியாவே குளிக்கலாம் அண்ட் பிரைவேட்டாவும் குளிக்கலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சதா நீங்க ஸ்விம்மிங்கும் பண்ணலாம். ஒரு சில பேர் டைவ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க ஆழம் கொஞ்சம் மீடியமா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு இங்க ஃபோட்டோஸ்லாம் நீங்க இருக்குன்னா எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆறு மாதிரி தாங்க வரும். அதுக்கு நீங்க போறதுக்கு நிறைய பாறைங்க அண்ட் மரங்கள் நிறைய கடந்து போற மாதிரி தாங்க இருக்கும் அந்த பாதை. அந்த பெரிய மலையில இருந்து ஒரு தண்ணி வர மாதிரியே இருக்குங்க. அழகா இருக்கும். அங்கேயே நீங்க குளிக்கலாம். இங்க அழகா ஃபோட்டோ நீங்க எடுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாம்பூ அண்ட் சோப்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் பாட்டில் தண்ணி எடுத்து வந்துருங்க குடிக்கிறதா இருந்தா. ஸோ அங்கேருந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கீழே அங்கே இறங்கி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அண்ட் கிட்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ற ஒரு இடமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கீழே இறங்கி வரும்போது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். அது மேலே ஏறினா ஒரு சின்ன கோவில் மாதிரி தாங்க இருக்கும். ஐயப்பன் பாறை இடுக்குல இருப்பாரு. சாமி கும்பிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேன் வந்துருங்க. உங்களுக்கு லக் இருந்தா நீங்க மான் நிறைய மயில்கள்லாம் நீங்க பார்க்கலாம். நான் மயில் பார்த்திருந்தேன். கீழே வந்ததுக்கு அப்புறம் அவங்க சுக்கு காப்பி கொடுப்பாங்க. அதை நீங்க நல்லா குடிச்சிட்டு அங்க கீழே மனத்தையும் நிறைய வைப்பாங்க. உங்களுக்கு தேவை நீங்க வாங்கிக்கலாம். ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்தா நாங்க அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். வாழையில வச்சு சிக்கன் குழம்போட. ஸோ இந்த ஸ்பாட் நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி போற வழியில ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க நிப்பாட்டணும். இங்க பால்கோவா ஃபேமஸ் உங்களுக்கே தெரியும். பால்கோவா இல்லாமல் பால்கோவா வச்சு நிறைய பண்ண ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 1/2 kg வாங்கி அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரி டிராவல் vlogs அண்ட் ஃபுட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை ஃப்ரம் MK.